அது சொல்கிறதுக்கு மாதிரி இன்னொன்று என்ன சொல்லணும்னா, வெளிநாடுகள்லேருந்து மனிதர்கள் எல்லாருமே வந்து குப்பையை போடுறதோ அந்த அரசாங்கம் வந்து சுத்தம் பண்ணுறது எல்லா இடத்துலையும் நடக்கிறது. இப்போ வெளிநாட்டில் ஒருத்தர் இருக்கார், வெளிநாட்டில் ஒரு குடிமகன் இருக்கார் அப்படின்னா அந்த குடிமகன் பயன்படுத்துகிற மக்கும் குப்பை போய் மக்கிற வரைக்கும் அந்த குடிமகனோட பொறுப்பு. அந்த மக்காத குப்பை வந்து மறுசுழற்சியாக ரீசைக்ளிங் ஆகுற வரைக்கும் அவங்களோட பொறுப்பு. அப்போ அவங்களோட திடக்கழிவை, நீர்க்கழிவை, அப்புறம் மக்கும் குப்பை, மக்காத குப்பை, உணவு கழிவு, இது எல்லாத்தையும் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்து அந்த செக்ரிகேட் பண்ணி அனுப்புகிறாங்க. அது வரைக்கும் அந்த குடிமக்கள் பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அரசாங்கம் பண்ணுது, அதுக்கு அவங்களும் தூய்மை பணியாளர் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய சம்பளம், அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா உயிர் பாதுகாப்பு கருவிகள், காப்பீடு திட்டங்கள் இன்னும் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்தியாவில் இது ரெண்டுமே கிடையாது. எந்த ஒரு இது நான் மக்கள் மேலே இருக்க குறையா சொல்ல, நிதர்சனத்தை சொல்கிறேன். இந்த சாப்பிட்ற பொட்டலை இருக்குதுங்களா, அதில் அந்த ஒரு பிரியாணி பொட்டலோட வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இலை இருக்கும், நூல் இருக்கும், கவர் இருக்கும், அதுக்குள்ளே இந்த தயிர் பச்சைலாம் வச்சுக்கோங்க, அது பிளாஸ்டிக் டப்பாவில் தான் போட்டுக்கிறாங்க. பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க, அந்த பிளாஸ்டிக் டப்பா, இந்த மக்கக்கூடிய அந்த இலை, அந்த பொட்டல், அது எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. அப்படி மக்கும் குப்பை, மக்காத குப்பை அதெல்லாம் கிடா கிடையாது. அவங்களோட குப்பை அவங்க இடத்துல இல்லாமல் வேறு எங்கேயாவது தூக்கி போய் போட்டுருவாங்க. அப்படி ஒழுங்காக செக்ரிகேட் பண்ணாமல், பயோடிகிரேடபிள், நான் பயோடிகிரேடபிள் செக்ரிகேட் பண்ணாமல் தூக்கி எறியப்படுற ஒவ்வொரு குப்பை மூட்டையுமே ஒவ்வொரு பாவ மூட்டை தான். அப்படி தான் வந்து அந்த அளவுக்கு தான் வந்து ஒரு வெகுஜன மக்களுக்கு தன்னோட குப்பை மேலாண்மை மேலே ஒரு பொறுப்பு இருக்குது. அப்போ அதையும் மீறி சிங்கார சின்ன தூய்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோன்னா அதில் எவ்வளவு பெரிய பங்கு உலக நாடுகளில் இருக்கிற எல்லா தூய்மை பணியாளர்களோட இந்தியாவில், தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற தூய்மை பணியாளர்களோட பணி எவ்வளவு சிரமமானது, நம்ம அவங்கள ஏற்கனவே எவ்வளோ தூரம் அவங்கள வருத்திக்கிட்டு இருக்கோன்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் வந்து இன்னமும் சில கேடான விஷயங்கள்லாம் செய்கிறது. எல்லா வீட்டில் இருக்க பிளாஸ்டிக் அதெல்லாம் தூக்கி போடுற இடத்துல தூய்மைப்படுத்தப்படாத துணிமணிகள், குழந்தைகளோட அந்த டயப்பர், இது எல்லாத்தையுமே தூக்கி எறிகிறாங்க. அப்போ எதுலையோ தான் இப்போ சமீபத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஒரு டயப்பர் வந்து மக்கி போகிறதுக்கு 500 வருடங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கி போகிற வரைக்கும் அது இந்த மண்ணுக்கு பாரும். அதையும் தாண்டி அந்த ஒழுங்காக அப்புறப்படுத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த நோய் தொற்றுக்கு எல்லாமே பாதிப்பு இருக்குது. இப்போ தன் கையிலேருந்து வெளியே போயிடும், தன்னோட குழந்தை சம்மந்தப்பட்ட தன்னோட கையிலேருந்து வேற எங்கேயாச்சும் போட்டு அவங்க சுத்தமாக இருக்கணுன்ற அளவுக்கு நினைக்கிறாங்க. ஆனால் அதை எடுத்து செய்கிறவங்க இன்னொரு சக மனுஷங்கன்ற அந்த எண்ணம் முதல்ல நமக்குள்ளே வந்துச்சுன்னா இவங்களோட வலி எவ்வளோ பெரிய வலின்னு தெரியும். இவங்க யார் வந்துட்டு ஆசிரியர்கள்லாம் படித்தவங்களா இருப்பாங்க, அவங்க எவ்வளோ தூரம் இறங்கி போராடிடுவாங்க, இவங்க எவ்வளோ தூரம் பண்ணிடுவாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் போராடுவாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தி இருக்கலாம். ஆனால் இந்த மக்கள் வந்து நம்ம பார்க்காத அளவுக்கு சிரமமான சூழ்நிலைகளை கடந்து வந்தவங்க. கொரோனாவில் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு, இவங்க வீட்டை விட்டுட்டு வந்து சகதியில் எல்லாத்துலேயும் மலத்தில் எல்லாத்துலேயும் காலெல்லாம் வச்சு சுத்தம் பண்ணுவாங்க. அப்போ இவங்களோட மன உறுதி எப்படி இருக்கும், இவங்களோட சகிப்புத்தன்மை வந்து நம்ம எல்லாரையும் விட அதிகமாக. அப்போ அவங்க இவ்வளோ போராடுறாங்க அப்படின்னா அவங்க நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்களோட சரியான உரிமைகள் கிடைக்கிறதுக்கு இந்த போராட்டத்தை அவங்க விட்டு கொடுக்க போகிறதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரு வலி இருக்கும், உள்நாட்டில் ஒரு அழுகையோடு தான் இந்த போராட்டத்தை அவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ இவங்க கூட நிற்கிறது வந்து ஒரு தார்மீக அறம். அந்த அறத்தை தான் வந்து நாம் தமிழர் கட்சி நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் தாண்டி ஜெகதீஷ் பாண்டியன் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு ரொம்ப மோசமான விமர்சனங்கள், சீமான் அவர்கள் பர்சனலான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அவங்க வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போயிருக்காங்க, சரிங்களா? அவங்க தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எங்கிட்ட இது சிறந்த விஷயங்கள் இருக்குது, இல்லை அவங்களுடைய தலைவர் வேல்முருகன் வந்து இந்த விதத்தில் சிறந்தவன்றதை அவர் பேசினார்னா அப்போ வந்து சரி அவர் பக்கம் ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அதனால் அதில் விருப்பப்பட்டு போயிருக்காருன்னு சொல்லி பார்க்கலாம். அவர் இங்கேருந்து போயிட்டுமே கூட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பற்றியும் மற்றவர்களை பற்றியும் அலுவலக தலைமை அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களை பற்றியும் மற்ற பொறுப்பாளர்கள் பற்றியும் ரொம்ப தவறாக பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க என்ன செய்கிறாங்க, சிலர் சீமான் அவர்கள் ஆதரித்து பேசுகிறாங்க, சிலர் சீமான் அவர்கள் எதிர்த்து பேசுகிறாங்க, சிலர் சீமான் அவர்கள் மேலே நேர்மையான விமர்சனங்களை வைக்க முடியாதவங்க குற்றச்சாட்டா இழிவாக பேசுகிறவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதைத்தான் வந்து ஜெகதீச பாண்டியன் அவர்களும் பண்ணுறாங்க. என்ன அவங்களுக்கு வந்து மற்றவங்க சொல்கிறதங்காட்டி நான் முன்னாடி அங்கே இருந்தேன்ல, அப்போ நான் சொன்ன உண்மையாக தானே இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு நான் சொன்னால் மற்றவங்க நம்பிடுவாங்கன்னு இத்தனை நாள் அவர் இங்கே பயணிச்சுட்டு வந்த அந்த ஒரு உறவை வந்து ஒரு ஐடி கார்டு மாதிரி பயன்படுத்திட்டார். நான் முன்னாடி நாம் தமிழில் இருந்தேன், வேற ஒருத்தர் பேசுறதுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பயன்படுத்திக்கிறார். இன்னமும் அப்போ அவரை காப்பாற்றிட்டு இருக்கிறது முன்னால் இந்த நாம் தமிழர் கட்சியில் இருந்தவராமா அப்படின்ற ஒரு அடையாளம் தான். அப்போ தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் பிழைக்கணும்னா கூட முன்னாடி நாம் தமிழர் கட்சியில் இருந்தவராக இருக்க போய் தான் வந்து அவரால் இதெல்லாம் தைரியமாக பேச முடியுது. நாங்கள் வந்து அவர் தெரிஞ்சவர், அவரை
அண்ணனோ ஐயானோ கூப்பிட்டோன்றனால அதை கடந்து போகிறோம். இது ஏன் கடந்து போகிறோம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு உருப்படியாக செய்கிறதுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இன்றைக்கி வந்து தூய்மை பணியாளர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, ஜெகதீஷ் பாண்டியன் அவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் இதை கடந்து போகிறோம்.